ஒரு விமானத்தை வந்து ராவே கடத்துனாங்க. ஒரு கடத்தல் நாடகம். பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு தீவிரவாதிகள் இது பண்ணவர் தான் வந்து ஒரு சீன் கிரியேட் பண்ணாங்க. ஒரு ப்ராபகண்டா ஒரு இது பண்ணாங்க. அந்த விமானம் வந்து கடத்தப்பட்டது அப்படின்றது அபிஷியலா நியூஸ்ல வந்துச்சு. எனக்கு அந்த வருஷம் எனக்கு எக்ஸாக்டா ஞாபகம் இல்லை. அது நம்ம கண்ட்ரியோட விமானமா? ஆமா ஆமா, நம்ம கண்ட்ரியோட விமானம் தான். பட் யாருக்கும் எந்த உயிர் சேதாரமும் கிடையாது. விமானம் வந்து மீட்கப்பட்டது அப்படின்ற ஒரு செய்தியோட முடிஞ்சது. அதுக்கு அப்புறம் தான் அன்னைக்கு ஒன்றாக இருந்த பாகிஸ்தான், இந்த பக்கம் கிழக்கு பாகிஸ்தான், இன்னைக்கு இருக்கக்கூடிய பங்களாதேஷ், இங்க இருக்கக்கூடிய மேற்கு பாகிஸ்தான், ஒரு 5 வருட காலங்கள்ல பங்களாதேஷ்ன்ற தனிநாடு உருவாச்சு. ஏன்னா நீங்க வந்து அரபிக் கடல்ல பறந்து கீழே வந்து கன்னியாகுமரி வரைக்கும் வந்து அப்புறம் ஸ்ரீலங்கால நீங்க வந்து எரிபொருள் நிறுத்திக்கிட்டு திரும்ப இப்படிதான் போவோம். இப்படி சுத்திட்டு கடல் மார்க்கமா தான் போனோம். இந்தியாவுக்கு நேரம் நீங்க போக முடியாது. அப்ப ஒரு பெரிய ஒரு சர்ச்சையை உண்டு பண்ணாங்க. அமெரிக்கா வந்து நீங்க பாகிஸ்தானுக்கு ஆதரவா இருந்துச்சு. மேற்கு பாகிஸ்தான் வந்து கிழக்கு பாகிஸ்தானுக்கு வந்து விமானங்கள் வந்து இந்தியா மூலியமா தான் பறந்தாங்க. இந்த ஒரு ஹைஜாக்கிங் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் இந்தியா வந்து அதை பேன் பண்ணாங்க. பட் இந்த விமானம் கடத்தினதுனால யாருக்கு லாபம்? அந்த டைம்ல யார் லாபம் அடைஞ்சாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, இது ஒரு காரணமா சொல்லி நம்ம அதை பேன் பண்ணோம். ஓகே, அந்த பேனிங்காக நம்ம பாகிஸ்தான் மேல நாங்க நம்பிக்கை கிடையாது, அவங்களோட ஏவியேஷன் செக்யூரிட்டி அப்படின்றது வீக்கா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இதாச்சு. பட் இதுவும் சர்ச்சைகள். இது வந்து உண்மையாக நடந்ததா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ரா பத்தி நீங்க சர்ச்சைகள் கேட்டதுன்னா சர்ச்சைகள்ல இதுவும் ஒன்று. அதன் பிறகு பாகிஸ்தானோட விமானங்கள், சிவில் விமானங்கள் இந்தியா வான் வழியில பறக்கிறது, அதாவது அவங்களோட கிழக்கு பாகிஸ்தான் ரெண்டு கனெக்ஷன் தான். அதை பறக்கிறதுக்கு இந்தியா தடை விதிச்சது. அமெரிக்கா வந்து ஏன் அப்படின்ற இந்த மாதிரி ஒரு நாட்டோட விமானங்கள் தடை ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும் இல்ல. அப்போது இந்த மாதிரி ஒரு கடத்தல் நடந்திருக்கு, ஹைஜாக் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்கம் சொல்லுது. ஒரு தனி மனுஷனா இங்க இருந்து பாகிஸ்தான்ல போயிட்டு நீங்க வந்து அந்த கராச்சி யூனிவர்சிட்டியில லா ஸ்டூடெண்டா இருந்து லால டாப் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதும் போது லோக்கல்ல இருந்த ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிட்டு அங்கேயே செட்டில் ஆகி அந்த ஏஜென்ட், இந்தியாவோட ஏஜென்ட் மாட்டாம இருந்தாருன்னா 83ல வந்து ஜஸ்ட் 32. அவர் இன்னொரு ராணுவத்தோட ஒரு மிக உயரிய பதவியில போறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. பாகிஸ்தான் ராணுவத்துக்கு தெரியறதுக்கான வாய்ப்பே கிடையாது. சோ அன்னைக்கு பாகிஸ்தானோட அணு ஆயுதம் சம்பந்தப்பட்ட மிக மிக முக்கியமான வைட்டல் இன்ஃபர்மேஷன் இந்தியாவுக்கு அனுப்பிச்சு ஒரு மிகப்பெரிய ஹீரோ. ஜேம்ஸ் பாண்ட் எல்லாம் கம்மி ஆக்சுவலா பாத்தீங்கன்னா. ரவீந்தர் கௌஷிக்னு ஒருத்தர் இருந்தாரு, 1952 பார்ன், ராஜஸ்தான்ல. அவரோட ஸ்டோரியை பத்தி கூட என்னோட ஓன் இதுல நான் பத்தி எழுதியிருந்தேன். அதை பத்தி அவரை வந்து ஒரு இஸ் அ தியேட்டர் ஆர்டிஸ்ட், நல்ல நடிகர், நல்லா கலைஞர், ஒரு அப்கமிங் இது, நல்லா ஸ்மார்ட்டா இருப்பாரு ஆள் பாக்குறதுக்கு. ஒரு லக்னோல ஒரு தியேட்டர் ஷோல பெர்ஃபார்ம் பண்றதுக்காக, நேஷனல் லெவல்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்காக அங்க போறாரு. அங்க ரா வந்து அவர் ஐடென்டிஃபை பண்றாங்க, இவர் நம்ம ஏஜென்ட் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி அவர் கன்வின்ஸ் ஆகுறாரு. ஓகே, தேச பணிக்காக நான் வரேன் அப்படின்னு. அவர் 2 வருஷம் அவர் ட்ரெயின் பண்ணி, அவர் பார்டர் டிஸ்ட்ரிக்ட் ராஜஸ்தான்ல பஞ்சாப் பார்டர்ல இருக்கிறதுனால, பாகிஸ்தானோட பார்டர் இருக்கிறதுனால நேச்சுரலா இந்த பஞ்சாபி ஸ்லாங் அவருக்கு நல்லா வரும். பாக்குறதுக்கும் வந்து ஒரு நியூட்ரலான ஒரு ஃபேஸ் இருக்கும். அவரை இன்னும் ஃபர்தரா ட்ரெயின் பண்ணி அந்த பாகிஸ்தானோட உணவு பழக்க வழக்கங்கள், கலாச்சாரம்னா என்ன, இஸ்லாம்னா என்னன்ற எல்லாத்தையும் இது பண்ணிட்டு அவர் ஒரு இஸ்லாமிய பேர்ல அங்க போறாரு. அவர் அங்க ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகிறார் கராச்சியில. அங்க லா காலேஜ் படிக்கிறாரு. லால வந்து எக்ஸாம்ல நல்லா டாப் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறாரு. அவங்க ஆர்மியில ஜாயின் பண்றாரு. 1975 to 83 அவர் வந்து அவங்க பாகிஸ்தான் ராணுவத்துல ஒரு மேஜரா இருக்காரு பாகிஸ்தான்ல. ஒரு பாயிண்ட் ஆஃப் இதுல அவருக்கு இன்னொரு ஏஜென்ட், இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்னொரு ஏஜென்ட்க்கு இவர்கிட்ட போய் ஒரு டாக்குமெண்ட்டை கொடுக்கறதுக்காக போறாரு. அந்த ஏஜென்ட்டை வந்து பார்டர்ல பாகிஸ்தான் ஆர்மி பிடிச்சிடறாங்க. பிடிக்கும் போது இவர் யாருன்னு தெரிஞ்சிருது. அவர் எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. டார்ச்சர் தாங்க முடியாம இந்த மாதிரி உங்களோட மேஜர், அவரோட பேர் மறந்துட்டேன், ஒரு இஸ்லாமிய பேர்ல வச்சிருந்தாரு. அவர் வந்து உங்களோட ஆள் கிடையாது, அவர் இந்தியாவோட ஏஜென்ட். உண்மையான பேர் வந்து ரவீந்தர் கௌஷிக். அப்புறம் அவர் அரெஸ்ட் பண்றாங்க, தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க. அப்புறம் அது கேஸ் ரொம்ப தூரம் போகுது. ஒரு 16 வருஷம் படாத பாடுபட்டு ரொம்ப கொடுமையான, நம்ம வார்த்தையால விவரிக்க முடியாத டார்ச்சர் அனுபவிச்சு 2001 அவர் இருந்தார். ஸோ 75 to 83 பாகிஸ்தானோட ராணுவ தலைமையகத்துல ஒரு மேஜரா இருக்கக்கூடிய அதிகாரி வந்து ரா ஏஜென்ட்ன்றதை டீக்ளாசிஃபை பண்ணிருக்கு. இதுதான் ரா. இந்த லெவல் ஆஃப் இன்ஃபில்ட்ரேஷன் தான் வந்து ரா.